இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் ஒரு குருவின் ஆலயம், குருவுக்கு குருவான ஒரு ஆலயம். மத்துவ மத மகரிஷி வெண்தாடியுடன் மென்மையாகவும் அமைதியாகவும் துங்கபத்ரா நதிக்கரையில், அநேகமாக நீங்கள் அனைவரும் எந்த குருவை பற்றி பார்க்க போகிறோம் என்ற முதல் வார்த்தையை கேட்க ஆவலுடன் இருப்பது நன்றாக தெரிகிறது. குரு சாட்சாத் பரபிரம்மர் தீர்க்க தரிசியாக விளங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீ மந்த்ராலய மகான் குரு ராகவேந்திரரை பற்றித்தான் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த குரு ராகவேந்திரரின் மகிமைகள் சொல்லன்னா ஆயிரம் மந்திரங்கள் அனைத்தும் தெரிந்த அற்புத அந்த மகானை பற்றி தெரிந்து கொள்வது பெரும் புண்ணியமே. அந்த புண்ணியம் நம்மை வாழ்க்கையில் படிப்படியாக அடுத்த வெற்றிகளில் நகர்த்தி செல்லும் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல, நாம் அனுபவித்து நடந்து கொண்டிருக்கும் வழிப்பாதையில் கூடவே வருகிறார் என்பதை நம்மால் மெய்சிலிர்க்க வைக்கும் 1000 அற்புதங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்பதற்கு தயாராகிக் கொண்டோம். என்றுதான் காண்போமோ உன் எழிலை, என்றுதான் பெறுவோமோ உன் அருளை, என்றுதான் காண்போமோ உன் எழிலை, என்றுதான் பெறுவோமோ அருளை. காலையும் மாலையும் பூஜித்தோம், காலையும் மாலையும் பூஜித்தோம், அருள் நினைந்தே இங்கு ஏங்குகின்றோம். என்றுதான் காண்போமோ உன் எழிலை, என்றுதான் பெறுவோமோ உன் அருளை. இந்த நாளில் குருவை பற்றி தெரிந்து கொள்வது, அவர் திம்மண்ணப்பட்டர் கோகிலாம்பாளுக்கு 3வது குழந்தையாக பிறந்தார். அது மட்டும் அவருடைய வாழ்க்கையில் பெரும் சக்தியை கொடுத்தது. வேங்கடநாதன் என்னும் பிறவி எடுப்பதற்கு முன், நம் குரு ராகவேந்தர் என்னும் பட்டம் பெறுவதற்கு முன் முதல் பிறவியாக சங்குகர்ணர் என்ற பிறவியை எடுத்து பகவானுக்கு மலர் எடுத்துக்கொண்டே சேவிக்கும், பூலோகத்திலிருந்து மலர் எடுத்துக்கொண்டு போய் நாராயண பூஜை செய்வதற்கு பணிக்கப்பட்ட ஒருவர். பூலோகத்தில் நாராயணன் அம்சமாக கிட்டத்தட்ட யுக யுகங்களாக வந்து கொண்டிருக்கும் துங்கபத்ரா என்ற நதி, அந்த நதியின் அழகில் மயங்கிய குருவை பிரம்மனின் பூஜைக்கு தாமதமாக சென்றதால் அந்த பிரம்ம பூஜை நாராயண பூஜை தாமதமானது. அதனால் அரக்க குலத்தில் பிறக்க சாபம் வாங்கினார். அரக்க குலத்தில் ராஜாவாக பிறந்தவர்தான் பிரகலாதன். அந்த பிரகலாதன் தன்னுடைய நாராயண மந்திரத்தை நொடிப்பொழுதும் இமைக்காமல் சொல்லிக் கொண்டிருந்த அந்த பாக்கியம் நரசிம்ம அவதாரம் பிறப்பிக்கச் செய்தது. அதுபோன்ற இரண்ய வதத்திற்கு காரணமாக இருந்தது பிரகலாதனின் பிறப்பு. ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. கோகுல கண்ணன் துவாரகை மன்னன் பதமலர் பணியும் குருவே, நானிலம் வணங்கும் மாதவம் செய்யும் ராகவேந்திர என் பிரபுவே. கோகுல கண்ணன் துவாரகை மன்னன் பதமலர் பணியும் குருவே, நானிலம் வணங்கும் மாதவம் செய்யும் ராகவேந்திர என் பிரபுவே. மாதவனை மதுசூதனனை ஆராதனை செய்யும் அழகே, ஸ்ரீதரனை ஹரிகேசவனை
நாளும் நாடும் மனமே. அவர் வாழும் காலம் என்பது ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சிந்தரிக்க வேண்டாம். சரியாக 300 ஆண்டுகள். அவர் பிறந்தது 1595ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். அந்த 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த சுவாமியின் சரித்திர கதை, அவருடைய அந்த வெண் தாடி, அந்த சந்தனமிட்ட முகம், அதை மலர்ந்து பார்க்கும் பொழுது ஞானம் கிடைத்தது. அந்த ஞானம் கிடைத்தவன் திவானாக மாறினான். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் திவானாகும் பொழுது நாம் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு குரு ராகவேந்திரனுடைய பக்தியில் நம்முடைய அறிவை செலுத்தினால் அறிவும் வளரும், ஆன்மீக சக்தி பெறுவோம், ஞான தீட்சை நமக்கு கிடைப்பது உறுதியாகிறது. ஒரு முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள இப்பொழுது ஆவலாக இருக்கிறோம். மார்கழி மாதத்தில் காலை 3 மணிக்கு சுவாமி தன்னுடைய பாதங்களில் நடந்து எடுந்து போய் துங்கபத்ரா நதியில் குளித்து வருவதையும், அங்கு திரும்பி வந்து அந்த மணியோசை கேட்கும் சத்தம் இன்றும் உண்மையான பக்தி உள்ளவர்களுக்கும் அவர் மீது அவர் அன்பு வைத்திருப்பவர்களுக்கும் கேட்கத் தவறுவதில்லை என்பதை ஐதீகமாக கண்டவர்கள் சொன்னவர்கள் அதிகம். அந்த குருவை பார்க்க இப்பொழுது ஆவலும் கண்களும் ஏங்குகின்றன. முதலில் நாம் மந்த்ராலயத்தில் இறங்கிய உடனே சுவாமியினுடைய தரிசனத்துக்கு செல்லும் பொழுது துங்கபத்ரா நதியில் குளிக்க வேண்டியிருக்கிறது. துங்கபத்ரா நதி என்று 2-3 முறை சொல்லிட்டோம். துங்கபத்ரா நதி எவ்வளவு தூய்மையாக இருந்தால் அந்த இடத்தில் சுவாமி குடியிருப்பார். துங்கபத்ரா என்பது துங்கா பத்ரா இரண்டும் சேர்ந்து ஹுக்லி என்ற நதியாக சேர்ந்து 2 நதி சேர்ந்து ஓர் நதியாக மாறுவது. இறைவன் பாருங்கள், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையும் இறை இன்பங்களிலிருந்து சேர்த்து கொள்வதற்கும் இரண்டையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை துங்கபத்ரா குளிக்கும். துங்கபத்ராத்தில் குளித்தால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியடையும், எண்ணம் தூய்மையடையும், ஞானம் தெளிவு பெறும். குருவின் அருள் நீங்கள் நெருங்கிவிட்டதை அங்கிருக்கும் நதிகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சுகம்
இந்த துங்கபத்ராவின் தூய்மையில் குளித்த பின்பு நேரடியாக நாம் செல்லக்கூடிய இடம் பகவானின் பாத மலர்கள் கொஞ்சி விளையாடி அந்த இடங்களில் சென்று சேர்க்கிறோம். உங்களுக்கு குரு ராகவேந்திரரை தரிசிப்பதற்கு முன் மூலராமரை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலை 10 மணி அளவில் அந்த மூலராமர் பூஜைக்காக காத்திருக்கக்கூடிய அழகு லட்சோப லட்சம் மக்களின் அன்பு இதயங்களில் பூத்து குலுங்கும் ஒரு மூலராமர் பூஜை. நம்முடைய குரு ராகவேந்தர் ஒரு நாளைக்கு குறைந்தது எத்தனை முறை வேண்டுனாலும் ஸ்ரீ மூலராமோ விஜயதே என்ற வார்த்தையை உச்சரிப்பார். நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது இதுவரை அவரவர்களுடைய பெயரை அவரவர்கள் கையெழுப்பமாக இடுவது வழக்கம். ஆனால் நம்முடைய குரு அவருடைய ராமச்சந்திர மூர்த்தி நித்திய பூஜையில் அவர் தினமும் ஆராதனை செய்யக்கூடிய ஆராதனை மூர்த்தியின் கையொப்பமாகத்தான் இடுவார். அவருடைய கையெழுத்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்றுதான் இருக்கும். ராகவேந்திரர் என்றோ பிரகலாதன் என்றோ வேங்கடநாதன் என்றோ இல்லை. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்கள். அப்படிப்பட்ட மகா குருவை மகா சன்னிதானத்தை நெருங்கும் பொழுது நம்மளுடைய முதல் ஆசை மூலராமரை பார்ப்பதாகத்தான் இருக்கும். கண்களில் நீர்வழிய காத்திருக்கும் அந்த பக்தி கூட்டத்தை பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்கும். ಎಂಥ ಮಹಿಮರು ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರರು, ಎಂಥ ಮಹಿಮರು ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರರು, ಸಂತೋಷದಲ್ಲೇ ಶ್ರೀಕಾಂತನ ಪೂಜಿಪರು, ಎಂಥ ಮಹಿಮರು ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರರು, ಸಂತೋಷದಲ್ಲೇ ಶ್ರೀಕಾಂತನ ಪೂಜಿಪರು, ನಿಂತ ನಿಲ್ತಲ್ಲೇ ಬಕುತರ ಪೊರೆವರು, ಇಂತೂ ಸಹಜದಲೆ ಸಂತೃಪ್ತಿಗೊಳಿಸುವರು, ಎಂಥ ಮಹಿಮರು ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರರು, ಸಂತೋಷದಲ್ಲೇ ಶ್ರೀಕಾಂತನ ಪೂಜಿಪರು. வியாழக்கிழமை குருவுக்கு மிகவும் பிடித்த கிழமை. அந்த வியாழக்கிழமையில் அவரை பற்றி நினைத்து துளசி மாலை அணிந்து 21 நாட்கள் வியாழக்கிழமை தவமாக இருந்து அடுத்தவர்களுக்கு யாராவது ஒருவருக்காவது, அதுவும் சந்நியாசியாக இருக்க வேண்டும், அந்த சந்நியாசிக்கு வியாழக்கிழமை ஒரு உணவை கொடுத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெறும் பொழுது குருவே உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற நல்ல உள்ளத்தோடு உங்கள் உள்ளம் தூய்மையாகிறது. தினமும் ஸ்நானம் செய்து கோபிச்சந்தனம் இட்டுக்கொண்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா இந்த மந்திரத்தை சொல்லி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லி உள்ள தூய்மை பெறுவது, உடல் தூய்மை உள்ள தூய்மை இரண்டும் பெற்றுவிட்டால் பகவான் ஸ்ரீ ராகவேந்தர் உங்கள் மனக்கண்ணில் வந்து குடியிருப்பார். ಯಜಮಾನೆ ಮನೆಗೆ ಸ್ವಾಮಿಯೇ ಕರೆ ತಂದು, ಯಜಮಾನೆ ಮನೆಗೆ ಸ್ವಾಮಿಯೇ ಕರೆ ತಂದು, ಯತ್ಕಿಂಚ ಸೇವೆ ಸ್ವಾಮಿಗೆ ಸಲ್ಲಿಸಲೆಂದು, ಯತ್ಕಿಂಚ ಸೇವೆ ಸ್ವಾಮಿಗೆ ಸಲ್ಲಿಸಲೆಂದು, ಯುಕ್ತನಾಗಿ ಬಂಧುಗಳೋಡ ಕೂಡಿ ಬಂದು, ಯುಕ್ತನಾಗಿ ಬಂಧುಗಳೋಡ ಕೂಡಿ ಬಂದು, ಯೋಗಿಯಂತದೀ ಮಗ್ನನಾದ ಭಕ್ತಿಯಲಿ ನಿಂದು, ಯೋಗಿಯಂತದೀ ಮಗ್ನನಾದ ಭಕ್ತಿಯಲಿ ನಿಂದು, ಶೇಖರಣಿ ಕೊಳ್ಳಗದಿ ಮಗು ಬಿದ್ದು ಅಸುವನಿಗಲು, ಶೇಖರಣಿ ಕೊಳ್ಳಗದಿ ಮಗು ಬಿದ್ದು ಅಸುವನಿಗಲು,
ಸತ್ವತಮ್ಮಯ ತೋರಿ ಪ್ರಾಣದಾನ ಮಾಡಿದರು. ಸತ್ವತಮ್ಮಯ ತೋರಿ ಪ್ರಾಣದಾನ ಮಾಡಿದರು. ಎಂಥ ಮಹಿಮರು ಶ್ರೀರಾಘವೇಂದ್ರರು. பஞ்சமுகி என்ற ஸ்தானத்தில் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் 12 ஆண்டுகள் தவம் புரிந்தார். தவம் புரிந்த பொழுது அங்கே ஆஞ்சநேயர் மகானுக்கு காவல் இருந்த சம்பவம் நடந்தது. உண்மை சம்பவத்தை உறுதியிட்டும் வகையில் அங்கே மலை சாய்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது ஆஞ்சநேய சுவாமி காத்திருந்த காட்சி கண்ணெதிரே தெரியும். மார்கழி திங்கள் பனிவுரை நாளில் மாருதி அவதாரம். மாமரை போற்றும் மங்கள ஹனுமன் வந்தது நமக்காகும். மார்கழி திங்கள் பனிவுரை நாளில் மாருதி அவதாரம். மாமரை போற்றும் மங்கள ஹனுமன் வந்தது நமக்காகும். அடியவர்க்கே நல்ல அடியனவன், அன்பினில் கரைகின்றவன். தொண்டனாய் நம் தோழனாய் உருமாறும் தெய்வமவன். ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம், ஜெய ராம் ஜெய ஸ்ரீராம். ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗೆ ಗುಹೆಯಲ್ಲಿ 12 வருஷம் தபம் பண்ணார். மந்திரால போர்த்து முன்னாடி அவருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி 5 அவதாரத்தோட ராகவேந்திரவருக்கு தர்ஷனம் கொடுத்து இடம். இங்கே ஆஞ்சநேயர் அவதாரம் 1, 2வது நாரசிம்மம், 3வது கருடா, 4வது அயக்ரீவ, 5வது வராக, பஞ்சமுகம். மேலே திருப்பதி பாலாஜி, கொல்லாபுர மகாலட்சுமி தேவி, ராகவேந்திர சங் குலதெய்வம் அவர் காட்சி கொடுத்தாருங்க. இந்த மூல அர்ச்சகர் பிளியார், சிவலிங்கம், சுப்பிரமணிய சுவாமி, விருந்தாவனம் பிரதிஷ்டாபனை பண்ணிருக்கீங்க. இவர் தர்ஷனம் வாங்கிட்டு ராகவேந்திர சுவாமி மந்திராலய போய் சஜீவ சமதையிட்டாரு. ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம், ஜெய ராம் ஜெய ஸ்ரீராம். நவபிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய இடம் மிக அருகாமையில் உள்ளது. நவபிருந்தாவனத்தில் ராகவேந்திர சுவாமிகளுடைய முந்தைய பிறவி கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வாழ்ந்த காலம் பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. பொற்காலம் என்றால் எல்லாம் கிடைக்கும் என்பதுதான் பொற்காலம். அந்த கிருஷ்ணதேவராயர் காலத்தில் மதகுருவாக, குலகுருவாக நம்மளுக்கு
வியாசராஜ தீர்த்தர் என்னும் மதகுரு இருந்ததாக ஐதீகம். அந்த மதகுரு வியாசராஜ தீர்த்தர் யார் தெரியுமா? நம்மளுடைய பிரகலாத ராஜாவின் அடுத்த அவதாரம்தான் வியாசராஜர். வியாசராஜ மகரிஷியின் அடுத்த அவதாரம்தான் நம்மளுடைய வேங்கடநாதராக இருந்து சுதீந்திர தீர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மகான் ஸ்ரீ ராகவேந்திரராக மாறியிருக்கிறார். அந்த வியாசராஜருடைய சமாதி அங்கு இருக்கக்கூடிய பிருந்தாவனங்களில் அழகாக நம்மளை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறது. 27 ஜென்மம் 27 தலைமுறை செய்த பாவங்கள் விலக வியாசராஜ தரிசனம் மிகவும் அவசியமாக கருதப்படும். இந்த நவபிருந்தாவனம் நம்முடைய மோட்ச ரூபமாக, ஞான ரூபமாக, தீட்சண்யமாக நம்மளுடைய ஜீ தமிழ் வழியாக நாம் இதை கண்டு களித்தோம் என்பதை கூறி மீண்டும் நாளை காலை உங்களை சந்திப்போம்.